வணக்கம் நண்பர்களே. இந்தியா இங்கிலாந்து 5வது டெஸ்ட் இன்னைக்கு தொடங்குது. இந்தியாவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. ஏன்னா இந்த டெஸ்ட்டை ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சீரீஸை லெவல் பண்ண முடியும். இங்கிலாந்து ட்ரா பண்ணிட்டாலே சீரீஸ் அவங்க கை போயிடும். ஸோ அவ்வளோ முக்கியமான மேட்ச்சு. இந்தியா குல்தீப் யாதவோட இறங்குவாங்க, ஹர்தீப் சிங் இறங்குவான்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் முக்கியமான நமக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஜோப்ரா ஆர்ச்சர் கிடையாது. முக்கியமாக இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை சொல்லி ஆர்ச்சர் எடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸு ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு 4 விக்கெட் எடுப்பேன். அதே மாதிரி ரன் இறங்கிட்டான்னா நிட்டுருவோம், அங்கேயே நின்று கட்டையை போட்டு பார்ட்னர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டரு. அதுவும் விடாமல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 13 ஓவர்லாம் போட்டு விக்கெட் எடுத்தவன். ஸோ அவன் இல்லைன்றது இந்தியாவுக்கு பெரிய ரிலீஃபு. நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா 2 பேருமே நல்ல பவுலிங் போடக்கூடியவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து பவுன்சரை போடக்கூடியவங்க. ஸோ ஆர்ச்சரும் இல்லை, பென் ஸ்டோக்ஸும் இல்லை. ஸோ இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு. நிச்சயமாக குட் நியூஸ் தான் நினைக்கிறேன். நமக்கு ஜெயிச்சு சீரீஸை லெவல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதுபோக இந்தியா டீமில் ஹர்தீப் சிங் இறங்கினாலும் ஓப்பனிங்கில் ஸ்விங் பண்ணி கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பான். குல்தீப் யாதவ் இருந்தாலும் மிடில் ஓவரில் நல்ல விக்கெட் எடுப்பான். ஸோ நல்ல சான்ஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி.